ஸோ அதில் நம்ம இன்னைக்கு வந்து ஏன்சியன் இந்தியாவில் ஒரு 75% வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கியாச்சு. ஸோ அதாவது ஏன்சியன் இந்தியாவை பொறுத்தவரையில் நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை வந்து படித்தா போதும். ஸோ அதுபடி என்ன பண்ணிட்டு இருக்கேன், தெளிவான முறையில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த ஏன்சியன் இந்தியாவில் இந்த டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து பார்த்தோம், அடுத்து வேத காலம் வந்து பார்த்தோம், அடுத்து புத்திசம் ஜெயினிசம் வந்து பார்த்தோம், அடுத்து மௌரியாஸ் குப்தாஸ் வந்து பார்த்து சின்ன சின்ன ஆட்சியாளர்கள் இருக்காங்க அவங்க பத்தி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்னெல்லாம் ஏன்சியன் காலத்துல இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இந்த கண்டென்ட் வந்து மேக்சிமம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்து அதிகமான கேள்விகள் வந்து வரும்னா பழைய புத்தகத்துல இருந்து அதிகமான கேள்விகள் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அதனால பழைய புத்தகத்தை நீங்க வந்து இது பண்ணுங்க. ஏற்கனவே டெலகிராம்லையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ இப்போ மௌரியாஸ் சாப்டரை நம்ம வந்து தெளிவான முறையில வந்து பார்த்துடலாம். நீங்க ஏன்சியன் இந்தியா மிடிவல் இந்தியால உங்களுக்கு வந்து யார் யார் எப்போ ஆட்சியாளர்கள் அப்படிங்கக்கூடிய குழப்பங்கள் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த டாபிக்கை விக்கிபீடியாவில் போடுங்க. விக்கிபீடியாவில் போட்டீங்க அப்படின்னா இதுல சைட்ல வந்து ஒரு டேபிள் வந்து வரும். ரைட்டா? ஸோ இந்த டேபிள்ல வித் வருஷத்தோட என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க, வித் இயரோட வந்து கொடுத்துருப்பாங்க. அதை என்ன பண்ணிக்கோங்க, நீங்க தமிழ்லேயே வந்து வரும். இதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்லேயே வந்து வரும், ஆங்கிலத்திலே வந்து இருக்கும். அந்த பட்டியலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பட்டியல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த டாபிக்ஸை நீங்க என்ன பண்ணிடலாம், மிக எளிமையான முறையில நீங்க வந்து படிக்க முடியும். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் யாருன்னு பாருங்க, சந்திரகுப்த. ஓகே, சந்திரகுப்த மௌரியர் வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ அவங்க இயர்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து கிடையாது, எந்த நூற்றாண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சந்திரகுப்த மௌரியஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிந்துசாரா, அடுத்து அசோகா 268 இருந்து 232 வரைக்கும் அசோகா. ஓகே, அடுத்து தசர மௌரியர், இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அடுத்து சாம்பிரதி, இதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க வேணாம். அடுத்து சாலிசுகா, இதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. தேவவர்மன், இதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பிரகிருதிதா அப்படிங்கக்கூடியது வந்து இருக்கு இல்லையா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிரகிருதிதா. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா, மௌரிய பேரரசுல கடைசி அரசன் யாரு, முதல் அரசன் யாரு? முதல் அரசர் சந்திரகுப்தர். லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரகதிரன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து இது பண்ணிக்கணும். இப்படி விக்கிபீடியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், நீங்க விக்கிபீடியாவில் போயிட்டு நீங்க வந்து சைட்ல வந்து டேபிள் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்தீங்கன்னா ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த டேபிளை நீங்க வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுல இருந்தா என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க, இதை புரிஞ்சுக்கணும். ரைட்டா? நான் வேணா ஸ்கிரீன்ஷாட் வந்து டெலகிராம்ல வந்து போடுறேன். இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதனால இப்படிதான் நீங்க வந்து படிக்கணும். நமக்கு எங்க படிக்கிறது எங்க விடுறது அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பம் போகணும்னா என்ன பண்ணிக்கோங்க, இப்படி இந்த மாதிரி விக்கிபீடியாவில் வந்து எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். அதனால இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ ஏன்சியன் இந்தியா மிடிவல் இந்தியா காலம் வந்து படிக்கும் பொழுது நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள் தேவையில்லாதான் அதிகமா வந்து படிப்போம். ரைட்டா? நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, அரசர்களை பத்தி படிக்கணும். ஓகே, அதுல நிர்வாகம் சம்பந்தமா என்னென்னலாம் வந்துருந்துச்சு, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா, நிர்வாகம் சம்பந்தமா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தமா என்னென்னலாம் இருந்துச்சு, முக்கியமான அரசர்கள் அவங்கள பத்தி லைட்டா படிச்சீங்கன்னா போதும். ரைட்டா? அதுக்கப்புறம் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ். ஸோ கல்ச்சுரல்னா ஏதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டடங்கள் வந்து கட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் கல்ச்சுரல் சார்ந்த விஷயங்களை என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் விவசாயம், அக்ரிகல்ச்சர் சார்ந்ததை கண்டிப்பா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அது ரிலேட்டடான டேம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் புத்தகங்கள், ஏன்சியன் இந்தியா மிடிவல் இந்தியா, இதுல எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, இதே ஃபார்மெட்ல படிங்க. நிர்வாகம் சம்பந்தமா, முக்கியமான அரசர்கள்,
கல்ச்சுரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் எக்கனாமிக், பொருளாதாரம் சம்பந்தமா என்னென்ன மாதிரிலாம் இருந்துச்சு, லைக் வந்து காயின்ஸு இதெல்லாம் வந்து படிக்கணும். இம்பார்ட்டன்ட் புத்தகங்கள் இப்படி ஸ்ட்ரக்சரா படிச்சீங்கன்னா வந்து போதுமானது, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட் வார்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து செப்பரேட்டா வந்து படிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் மௌரியாஸ் சார்ந்த விஷயத்த நம்ம வந்து படிக்க போறோம். இதுல அங்க மிடிவல் இந்தியாவில் அக்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம், இங்க ஏன்ஷியன் இந்தியாவில் அசோகர் ரொம்ப ரொம்ப முக்கியம். டாப் லெவல்ல கேட்டுக்கிட்டே வந்து இருப்பாங்க. இது வந்து இது பண்ணிக்கணும். ஸோ இப்போ மௌரியாஸ் சார்ந்த விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு. அது இந்திய சான்று மட்டும் இல்லாம அயல்நாட்டு லிட்ரேச்சரும் ஃபாரின் லிட்ரேச்சரும் என்ன பண்ணுது, உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ நீங்க எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னா, மௌரியாஸ் காலத்திலே எப்படி இருந்திருக்கு, இன்டர்நேஷனல் லெவல்ல உறவுகள் இருந்திருக்கு. ஸோ உறவுகள் இருக்க போய் தான் என்ன பண்றோம், நம்ம ஃபாரின் லிட்ரேச்சர் சம்பந்தமான விஷயங்களை நம்ம வந்து எடுத்து மௌரியாஸை பத்தி நாம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ இதுல நீங்க இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் புத்தகங்கள் சார்ந்த விஷயத்த நம்ம வந்து பார்க்க போறோம். எல்லாரும் சவுண்ட் ஓகேவா? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் புத்தகங்கள் சார்ந்த விஷயத்த நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். ரைட், எல்லாரும் சவுண்ட் ஓகே தானே? இந்த சவுண்ட் ஃபுல்லா தான் இருக்கு. எல்லாரும் சவுண்ட் ஓகேவா? சவுண்ட் லோவா இருக்கா? ஓகே ஓகே. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் புத்தகம் நீங்க என்ன பண்ணிக்கணும், ஹெட்டிங்கு இம்பார்ட்டன்ட் புத்தகத்துல கௌடியஸ் ரிலேட்டடான புத்தகம். இது வந்து யூபிஎஸ்சில எத்திக்ஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. ஓகே, கௌடியர் எழுதின புத்தகம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க, கௌடியர் சம்பந்தம். அவர் வந்து என்ன புத்தகம் எழுதியிருக்காருன்னா அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கக்கூடிய புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு. உங்களுக்கு எந்த காலத்தை சார்ந்தவர் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஓகே, இவரு சந்திர குப்த மௌரியர் காலத்தை சார்ந்தவர். கௌடியர் வந்து பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர்ஸ் வந்து காலத்தை வந்து சார்ந்தவர். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இத மாக்கியவள்ளி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து சொல்றாங்க. ஸோ இதையும் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரிதான் வந்து கேட்பாங்க. ஸோ கௌடியரை பத்தி யூபிஎஸ்சில எத்திக்ஸ் பிளஸ் வந்து இந்த குரு எத்திக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அதனால நீங்க என்ன பண்ணிக்கணும், இதை வந்து தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ கௌடியர் பத்தி கண்டிப்பா எத்திக்ஸ்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், இதை வந்து பாத்துக்கணும். ஸோ அடுத்து இவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்த சாஸ்திரத்தை ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்றாரு. அதையும் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இதுல அர்த்த சாஸ்திரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் ரிசர்ச் பண்றா அப்படின்னா சாமா சாஸ்திரி அப்படிங்கிறவரு 1904 என்ன பண்றாரு, அதை வந்து கண்டெடுக்கிறாரு. ஸோ அதுல என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நிறைய எக்ஸாம்ல பல முறை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கௌடியஸ் வந்து பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியருடைய கான்டெம்பரரியை சார்ந்தவர். இவர் இந்தியன் மாக்கியவள்ளி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மாக்கியவள்ளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து டிஸ்கவர் பண்ணது சர்மா சாஸ்திரி 1904 வந்து இது பண்றாரு. அர்த்த சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 15 புக்கு, டோட்டலா 15 புக்கு. அதுல 180 சாப்டரு. அதை வந்து என்ன பண்றாங்க, 3 புக்கா வந்து 3 பார்ட்ஸா டிவைட் பண்றாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா, நிர்வாகம் சம்பந்தமா வந்து இருக்கும். செகண்ட் சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா சிவில் கிரிமினல் சம்பந்தமா. ரைட்டா? தேர்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க மௌரியா சார்ந்த முக்கியமான வார்ஸ், அது சம்பந்தமான இலக்கியங்கள், லிட்ரேச்சரி சம்பந்தமான விஷயங்கள் இதுல வந்து இருக்கும். இதை மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போதும், புக்ல இருக்கக்கூடிய டேட்டாவை கரெக்டா கேட்ச் பண்ணணும். ரைட்டா? ஸோ அப்போ 15 புத்தகங்கள் வந்திருக்கு, 180 அதிகாரம் இருக்கு. இதை 3 பகுதியா வந்து இது பண்றாங்க. முதல் பகுதி நிர்வாகம் சம்பந்தமா, அரசுடைய பல்வேறு துறைகள் பத்தி, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா. ரெண்டாவது உரிமையியல் குற்றவியல், ஜுடிஷியல் சம்பந்தமா. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா போர் சம்பந்தமா, மௌரியஸோட லிட்ரேச்சரி சம்பந்தமான விஷயங்கள் மூன்றாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா
இடம்பெற்றிருக்கு. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் கௌடியாஸ் பத்தி தெளிவான முறையில நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்து விசாகதத் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விசாகதத் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர். ஸோ விசாகதத் எந்த புத்தகம் வந்து எழுதுறாரு அப்படின்னா முத்ரா ராஜகம், முத்ரா ராட்சசகம், ராட்சசம் அப்படிங்கக்கூடிய முத்ரா ராட்சசம் அப்படிங்கக்கூடிய புத்தகத்தை எழுதுறாரு. இது வந்து டிராமா சம்பந்தமானது. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ல டிராமா சம்பந்தமா கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உண்டு. குரூப் 4லயும் வந்து சரி, குரூப் 2லயும் வந்து சரி. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏன் நாடகங்கள்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டு லெவல்ல நாடகங்கள், நாடக நூல்கள் சம்பந்தமா கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உண்டு. அதே மாதிரி இந்திய லெவல்ல நாடகங்கள் சம்பந்தமா கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உண்டு. இது யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாமுக்கும் இதே சாப்டர், இதே ஃபார்மேட்ல தான் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ரைட்டா? அதனால இந்த ஃபார்மேட்டை என்ன பண்ணிக்கோங்க, அக்யூரேட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ விசாகத் வந்து என்ன பண்றாரு, முத்ராச்சம் அப்படிங்கக்கூடிய முத்ரா ராட்சசகம் அப்படிங்கக்கூடிய புத்தகத்தை எழுதுறாரு. இது வந்து ஒரு டிராமா. ரைட்டா? வடமொழி. இது அதே மாதிரி அந்த என்ன மொழி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இது வடமொழி புத்தகம். இது வந்து டிராமா சம்பந்தமானது. அப்போ இதோட தீம் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. ரைட்டா? சோ கௌடிய துணையோட நந்தர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் முறியடிக்கிறா அடுத்து படிப்போம். ஓகே, சந்திரகுப்த மௌரியர் வந்து படிப்போம். சந்திரகுப்த மௌரியருக்கும் யாருக்கு, ரைட்டா, மௌரியஸுக்கும் நந்தர்களுக்கும் இடையில போட்டி நடக்குது. ஓகே, இதுல யாரு வின் பண்றா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சந்திரகுப்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வின் பண்றாரு. இவருக்கு சப்போர்ட்டிவா இருந்தது 1857 ரிவோல்ட் நடக்கும்போது தந்தியா தோப்பு, ஜான்சி ராணிக்கு தந்தியா தோப்பு வந்து சப்போர்ட் பண்ணாரு. இந்த மாதிரிலாம் வந்து படிப்போம். அதே மாதிரி ஸோ இங்க யாரு சப்போர்ட் பண்றா, கௌடியர் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாரு. ஸோ அதை பத்தி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த முத்ரா ராஜசம் நூல் வந்து விளக்குது. இதை எழுதுனது விசாகதத் அப்படிங்கிறவரு. தென் வந்து எக்கனாமிக் அண்ட் சோசியோ அண்ட் எக்கனாமிக்கல் கண்டிஷனையும் வந்து விளக்குது. இதை வந்து இந்த நாடகம் வந்து பாத்தீங்கன்னா தீமா வந்து இருக்குது. ஒண்ணு, நந்தர்களை எப்படி மௌரியர்கள் வந்து முறியடிச்சாங்க, சந்திரகுப்த மௌரியர் வித் சப்போர்ட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கௌடியரு. தென் மௌரியருடைய சமூக பொருளாதார நிலைமையை பத்தி விளக்குது. இதை வந்து இப்படிதான் நீங்க வந்து ஒரு சாப்டரை அக்யூரேட்டா நீங்க வந்து படிக்கணும். எக்ஸாம்ல இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அப்போ முத்ராராஜா வந்து விசாகதத் வந்து எழுதுறாரு. இது வந்து டிராமா நூல், ஒரு சான்ஸ்கிரிட் மொழியில, வடமொழியில வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் கண்டிஷன் மௌரியஸ் காலத்துல இது வந்து எழுது. ஸோ அதுக்கப்புறம் நான் இங்க வந்து சாப்டர்ல வந்து கொடுத்துருப்பேன் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் டிராவலர்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் டிராவலர்ஸ் வந்து செப்பரேட்டா நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். எந்தெந்த அவைக்கு யார் யார் வந்தா, எந்தெந்த அவைக்கு யார் யார் வந்தா, எந்த நாட்டுல இருந்து வந்தாங்க, எந்த நாட்டுல இருந்து எந்த நாடுல இருந்து வந்தாங்க, ஓகே, யார் அவைக்கு வந்தாங்க, வந்துட்டு ஏதாவது பண்ணியிருப்பாங்க, கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கான்ட்ரிபியூஷனை பத்தி என்ன பண்ணணும், நாம வந்து படிக்கணும். ரைட்டா? ஸோ ஏன்சியன்ட் மிடிவல் இந்தியா படிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அது படி படிச்சீங்கன்னா நீங்க திரும்ப இதை வந்து ரீகால் பண்ணவே தேவை இருக்காது. மேக்சிமம் நீங்க வந்து ஈஸியா இதுல வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா ஏன்சியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா பெர்மனன்ட் டாபிக், மாற போறது வந்து கிடையாது. இப்ப நீங்க பட்ஜெட் சார்ந்த விஷயம் வந்து கேட்டீங்கன்னா ரீசெண்டா டாக்ஸ் ரிஃபார்ம் கொண்டு வருவாங்க, நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். ரைட்டா? ஸோ அதனால இதை என்ன பண்ணிக்கோங்க, தெளிவான முறையில தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்ப்போம். அடுத்து நம்ம வந்து பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ஸோ விசாகதத்தை வந்து பார்த்தாச்சு. அடுத்து மெகசனிஸ், இண்டிகா வந்து எழுதுனது யாரு வந்து பாத்தீங்கன்னா மெகசனிஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்காரு. இவர் எந்த நாட்டவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எந்த நாட்டவர்? கிரேக்க நாட்டவர். ரைட்டா? ஸோ இங்க அடுத்து வந்து சொல்றேன். ஸோ அடுத்து மெகசனிஸ் வந்து பார்க்க போறோம். இவரு கிரேக்க அம்பாஸ்டர். ஓகே, யாரோட கோர்ட்டுக்கு வந்து வந்திருக்காரு, யாருடைய அவைக்கு வந்திருக்காரு? சந்திரகுப்த மௌரியர் அவைக்கு வந்து வந்திருக்காரு. ஓகே, ஸோ இப்படி என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி வந்து படிக்கிறோம். பாருங்க, ஸோ சந்திரகுப்த யார் அவைக்கு வந்திருக்காரு? மெகஸ்தனிஸ். எந்த நாட்டுக்காரு? கிரேக்க நாட்டுக்காரு. யார் அவைக்கு வந்திருக்காரு? சந்திரகுப்தர் மௌரியர் அவைக்கு வந்து வந்திருக்காரு. ஓகே, என்ன புத்தகம் எழுதியிருக்காரு? இண்டிகா வந்து எழுதியிருக்காரு. இப்படி தனித்தனியா என்ன பண்ணுங்க, உடைச்சு வந்து படிச்சுக்கிட்டாரு. ஸோ ஆனா இவரை பத்தின ஃபுல் டீட்டெயில், இவர் எழுதின இண்டிகாவை பத்தின ஃபுல் டீட்டெயில் வந்து கிடைக்கல. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில நம்ப இயலாத தகவலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு.
அப்போ எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இண்டிகா நூல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டான ட்ரூவான கரெக்டான டீடைல் வந்து கொடுக்குதா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஓகே, அப்போ இதுல அன்பிலீவபிள் இன்ஃபர்மேஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்குது. ரைட்டா, இது வந்து தெரியும். அப்போ இண்டிகாவுல என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்துக்கோமா. ஸோ இண்டிகா நூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மௌரியாஸோட ஆட்சி முறை, ஓகே, முக்கியமா பாடாலிபுத்திரத்தோட அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா, மிலிட்ரி நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா வந்திருக்கு. ஸோ பட்னா பத்தின அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, அப்போ மகள்தனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடாலிபுத்திரம் மிலிட்ரி ஆர்கனைசேஷனுடைய முக்கியமான விஷயங்களை பத்தி மௌரியாஸோட கேபிட்டலான பாடாலிபுத்திர நிர்வாகம் சம்பந்தமா அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சா போதும். ரைட்டா? ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் நீங்க வந்து தெளிவான முறையில் கௌடியாஸ் வந்து பார்த்தாச்சு, விசாகத்தை வந்து பார்த்தாச்சு, மெகதனிஸ் வந்து பார்த்துக்கோங்க. இந்த 3ல இருந்து கண்டிப்பா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இதை வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பிற இலக்கியங்கள், சிலோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு யூபிஎஸ்சில கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப இருக்கக்கூடிய மியான்மர், முன்னாடி பர்மா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியாவில இருந்து 1935ல பிரிஞ்சு போச்சு. இதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவை முன்னாடி என்ன சொல்லுவோம், சிலோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிலோன்ல ஓகே, சோ நம்ம புத்திசத்தை அசோகா வந்து பின்பற்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அசோகர் என்ன பண்றாரு, மகாவம்சம் தீபவம்சம். சோ ஹீனயானா மகாயானா ரெண்டு வந்து பார்த்தோம் இல்லையா. சோ ஹீனயானா மகாயானா வந்து பார்த்தோம். ஸோ இதுல அசோகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3வது மாநாடு வந்து நடத்திருப்பாரு. அடுத்து வந்து படிப்போம். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சோ இலங்கையில புத்த சமயத்தை பரத்துறதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா 2 நூல்கள், மகாவம்சம் தீபவம்சம் அப்படிங்கக்கூடிய லிட்டரேச்சரை வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா புத்திசம் பரப்புறதுக்காக உருவாக்கப்பட்ட இலக்கிய நூல்கள். ஓகே, ஸோ இதை மட்டும் இலங்கை நூல்கள் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது 2 முக்கியமான நூல்கள், டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான நூல்கள். மகாவம்சம் தீபவம்சம் என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இதே மாதிரி நான் இங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து சாப்டர்ல வந்து கொடுத்துருப்பேன். இம்பார்ட்டன்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இதுல முக்கியமான கல்வெட்டுகள் அப்படிங்கிற கொடுத்துருப்பேன். கல்வெட்டுகள் சம்பந்தமா கண்டிப்பா பாண்டியர் காலத்து கல்வெட்டு, அசோகா கல்வெட்டு, இந்த மாதிரி ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாவது கல்வெட்டு வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் 100% வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி கல்வெட்டுகளை என்ன பண்ணணும், தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாமே நான் ரிசர்ச் பண்ணி வந்து உருவாக்குனது. டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, ஓகே ஓகே, இதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆட்சியர் கல்வியோட 3 புத்தகங்கள், அடுத்து உருவாக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே நாம வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கூடவே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இஎல்எம்எஸ் ப்ராஜெக்டும் இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். கரெக்டா? ஸோ அதனால நீங்க தைரியமா இந்த சாப்டரை மட்டும் 360 வியூல நீங்க வந்து படிச்சீங்கன்னா போதும். ஒரு 3 மாசம் 4 மாசம் படிச்சுட்டீங்கன்னாலே அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், ரிவிஷன் மட்டும் ரிலாக்ஸா ரிவிஷன் பண்ணீங்கன்னா போதும். அதே மாதிரி நான் என்னென்ன சாப்டர்லாம் அக்யூரேட்டா எடுக்கிறேனோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம ஆட்சியர் கல்வி யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவேன் வித் பிளேலிஸ்டோட. அதையும் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆட்சியர் ஐஏஎஸ் எக்ஸாம் ஆப்லையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் நம்ம டீம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல என்ன பண்ணிடுவோம், நம்ம என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இந்த டாபிக்ஸ் ஓரியன்டா எடுக்கிறோமோ அந்த வீடியோஸ் எல்லாம் அதுல நான் வந்து போடுறேன். அப்போ நீங்க ஒவ்வொரு டாபிக்கை கிளிக் பண்ணி நீங்க மட்டும் என்ன பண்ணலாம், ஜாலியா நீங்க வந்து படிச்சு மாடல் எக்ஸாம் மட்டும் எழுதி நீங்க ஈஸியா நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ உங்க கையில இந்த 3 புத்தகத்தை வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, ப்ராப்பரா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் என்ன பண்ணுங்க, அக்யூரேட்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஈஸியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்க வேண்டியது வெறும் 20% தான். அந்த 20% என்ன அப்படிங்கிறத நம்ம ஆட்சியர் கல்வி 3 புத்தகமே உங்களுக்கு வந்து அக்யூரேட்டா உங்களுக்கு வந்து கைட் பண்ணும். ரைட்டா? ஸோ இப்போ அடுத்த இது வந்து வந்துடுறேன், இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. பிற இலக்கியங்களை வந்து பார்த்து கல்வெட்டுகள் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, இது யூபிஎஸ்சில 4-5 வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, ஜேம்ஸ் பிரின்சிப் அப்படிங்கக்கூடிய பெர்சன் அசோகருடைய கல்வெட்டை ஆய்வு செஞ்சது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ரைட்டா? அசோகருடைய கல்வெட்டை ஆய்வு செஞ்சது யாரு, இன்ஸ்கிரிப்ஷனை யாரு டிஸ்கவர் பண்ணா, ஆய்வு செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் பிரின்சிப்
எப்போ 1837. இதே மாதிரி இண்டஸ் வேலிலையும் இவர் வந்து வருவாரு. இந்த ஜேம்ஸ் பிரின்சிபலை பத்தி அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ரைட்டா? இதுல அசோகருடைய கல்வெட்டு எப்படி எப்படிலாம் இருக்குன்னு வந்து பாருங்க. பாலி மொழியில இருக்கு ஒண்ணு, அதுக்கப்புறம் பிராகிருத மொழியில வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி என்ன வடிவுல வந்திருக்குன்னா பிரம்மி வரி வடிவுல வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுல வடமேற்கு இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா, வடமேற்கு இந்தியா அப்படிங்கிறது இங்க மேப்ல நீங்க வந்து பார்க்கணும். ரைட்டா? நம்ம நேர மேப்புக்கு போயிடுவோம். மேப்ல வந்து பாத்தீங்கன்னா மௌரியாஸோட ஓகே இந்த லொகேஷன் வடமேற்கு இந்தியா. ரைட்டா? ஸோ இந்த லொகேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் மௌரியஸோட இது. இந்த மாதிரி மேப்பையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த லொகேஷன்ஸ். ஸோ இந்த பகுதியை ஆய்வு பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்ரோஸ்தி வரிவெடுத்துல. ரைட்டா? ஸோ அப்போ பாலி மொழியிலும் இருக்கு, பிராகித மொழியிலும் இருக்கு. ஸோ இது வந்து டெக்ஸ்டோட ஃபார்மட், இது ஒண்ணு. அதுக்கப்புறம் பிரம்மி வரி வடிவத்துல வந்திருக்கு. ஓகே, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மி வடிவத்துல. அண்ட் நார்த் வெஸ்ட்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சுரோக்ஸ்தி அப்படிங்கக்கூடிய வடிவத்துல வந்து இருக்கு. ஓகே, ஸோ இதுல அசோகோவுடைய கல்வெட்டுகள் சம்பந்தமா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ரைட்டா? இதுல கல்வெட்டு பெரிய பாறை இருக்கு, சின்ன பாறை இருக்கு, தூண் கல்வெட்டு எல்லாம் வந்திருக்கு. இதுல அதிகமா என்னத்தை டீச் பண்ணிருப்பாருன்னா தர்மா. உங்களுக்கு புத்தருடைய பிரின்சிபால் தெரியும், தர்மா. இதுல 13வது கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா கலிங்காபாரா பத்தி சொல்லுது. 13வது கல்வெட்டு கலிங்காபாரா வந்து சொல்லுது. ஓகே, 13வது கல்வெட்டு கலிங்காபாரா பத்தி. 7வது கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தை பத்தி சொல்லுது. இதை மட்டும் தெரிஞ்சீங்கன்னா போதும். ரைட்டா? ஸோ இதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுன்னா போதும். 13வது கல்வெட்டு கலிங்கா போர், அதுக்கப்புறம் தான் புத்த மதத்தை பின்பற்றி இருப்பாரு. அடுத்து 7வது கல்வெட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 7th கல்வெட்டு தர்மாவை பத்தி வந்து சொல்லுது. ரைட்டா? தர்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி வந்து சொல்றேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ அப்போ கலிங்கா 7th 13th ராக் எரிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னத்த சொல்லுது, ஸோ கலிங்கா வார. அண்ட் பில்லர் எரிக்ட், ராக் வேற பில்லர் வேற. ஓகே, பில்லர் வந்து பாத்தீங்கன்னா தூண் கல்வெட்டு 7 வந்து என்ன சொல்லுது, தர்மாவை பத்தி வந்து சொல்லுது. இதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா போதுமானது. ஸோ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கோங்க, நீங்க வந்து படிங்க. ஸோ இப்படிதான் என்ன பண்ணுவாங்க, யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ அதை என்ன பண்ணிக்கோங்க, இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விக்கிபீடியாவில் இந்த ராக் எடிட் இதுல ஓவரால் இது வந்து இருக்கும், அசோகரை பத்தின எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இந்த லொகேஷனை நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ என்னென்ன கல்வெட்டு எந்தெந்த லொகேஷன் அப்படின்னு கேட்டுக்கோங்க. இது யூபிஎஸ்சில ஒரு வாட்டி வந்து கேட்டுக்கோங்க. யூபிஎஸ்சி வந்து படிக்கிறீங்க அப்படின்னா சில வாட்டி ஒவ்வொரு கல்வெட்டை பத்தியும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, லைட்டா வந்து பாத்துக்கோங்க. ஓகே, அப்போ 7th வந்து பாத்தீங்கன்னா தர்மாவை பத்தி வந்து சொல்லுது, புத்தகையா போதிட்ரிய பத்தி. ஓகே, 13 வந்து பாத்தீங்க அப்படின்னா கலிங்காவார பத்தி வந்து சொல்லுது. ரைட்டா? ரோமன் லெட்டர்ல வந்து கொடுப்பாங்க, இதை வந்து பாத்துக்கணும். ஓகே, என்னென்ன லாங்குவேஜ் வந்து இருக்கு இந்த டேபிளை வந்து பார்த்து வச்சுக்கணும். சில வாட்டி இதுல வந்து யூபிஎஸ்சில வந்து கேட்பாங்க, இந்த லொகேஷனை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மேப் இருக்கு இல்லையா, யூபிஎஸ்சி படிக்கணும்னா எந்தெந்த லொகேஷன்ல என்னென்ன இருக்கு. கவுலி நியர்பை ஒடிசாவில் வந்து இருக்கும், தகுடா. ஓகே, இந்த இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, மைனர் எடிக்ட் இருக்கு. ஓகே, மைனர், ராக்கு, பில்லரு. இங்க பாருங்க 4 வகை வந்துருக்கும். இது அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகும் வந்து பாத்துக்கோங்க. ராக்கு பில்லரு, மைனரு மேஜரு. புரியுதா? இப்படி விக்கிபீடியா போனீங்கன்னா சைட்லயே கொடுத்துருப்பாங்க. இது பெரிய மாயமந்திரம் வந்து கிடையாது. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இதுல இதே மாதிரி இவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நான் அடுத்து உங்களுக்கு வந்து சொல்றேன். ரைட்டா? அந்த டேபிளை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சும்மா லைட்டா பாத்தீங்கன்னா போதும். இதை ஃபுல்லாத்தையும் நீங்க வந்து மும்முரமா வந்து படிக்கலாம் அது கிடையாது. சும்மா ஒவ்வொரு கல்வெட்டும் என்னென்ன சொல்லுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்ணணும். ரைட்டா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ அடுத்த சாப்டர் அடுத்த இதுல இருந்து இது பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், இது பண்ணணும். அதாவது நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா வச்சுக்கோங்களேன், ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபோக்கஸ் இல்லாட்டி வாழ்க்கையில எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா முன்னேற முடியாது. நம்ம எண்ணத்துல வந்து எண்ணத்தை இப்போ வந்து கத்துட்டு இருக்கோமோ அதுலதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க இங்க இருந்து அங்க தாவி, அங்க இருந்து இங்க தாவுறது அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு காலமும் பாஸ் பண்ண முடியாது.
அப்படி ஏதாவது வேலை இருந்தா வேற வேலை இருந்தா நீங்க வந்து தாராளமா வந்து பார்க்கலாம். ரைட்டா? கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது கிளாஸை தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ரைட்டா? இப்போ ஹிஸ்டரி நடத்துறோம்னா ஹிஸ்டரியை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இது மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்து அலைப்பாங்க. இன்னைக்கு ஒண்ணு இதுல ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம்னா அங்க போகணும் இங்க போகணும். அதை நீங்க தான் வந்து கட்டுப்படுத்தணும். ரைட்டா? ஸோ கட்டுப்படுத்தினாதான் உங்களால வந்து தேர்ச்சி பண்ண முடியும். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து கரெக்டா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். 10 மாசமா வந்து எடுத்துட்டு இருக்கேன். இன்னும் சில குரூப் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் 9 நடத்துங்க, 8 நடத்துங்க. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லியாச்சு. யூனிட் நம்பர் 8, 9ங்கிறது தமிழ்நாடு ஹிஸ்டரி, தமிழ்நாடு ஜியாகிரபி. இதுதான், இது ஏற்கனவே உள்ள சிலபஸ் தான். இதையே வச்சுக்கிட்டு நிறைய பாக்குறேன். புது புது புத்தகங்கள், புது புது கிளாஸஸ், எல்லாமே புத்தகத்துல இருக்கிறதான். இந்த இதை எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ரைட்டா? யூடியூப்ல எல்லா வீடியோஸையும் எடுத்தது இருக்கு, போய் பாருங்க. இன்னும் அதை எடுங்க. எல்லாமே முடிக்க போறேன். மோர் தென் 75% எடுத்தாச்சு. அடுத்த ஆப்ல இது பண்ணிட்டு நீங்க படிக்கிறது தான் உங்க வேலை. ரைட்டா? ஸோ யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தங்களையா வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சந்திரகுப்த மௌரியர். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, விக்கிபீடியாவுக்கு போய்க்கோங்க. விக்கிபீடியாவுக்கு போனீங்கன்னா இதுல சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டேபிள் வந்து இருக்கும். இந்த டேபிள்ல யார் யாரு பிந்துசாரர், அசோகர் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஒவ்வொன்றையா பத்தி வேகமா வந்து பாக்குறோம். ஃபர்ஸ்ட் சந்திரகுப்த மௌரியர். ஓகே. சந்திரகுப்த மௌரியருடைய காலம் இது வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டு. இதுல 3ஆம் நூற்றாண்டு 322 to 298. ரைட்டா? கிமு முன்னாடி இருந்திருக்காரு. 4ஆம் நூற்றாண்டுல வந்து இருக்கிறாரு. ஸோ இதுல இங்க வந்து பாருங்க. ஸோ மௌரிய பேரரசை நிறுவனர் யாரு அப்படின்னு வந்து கேட்பாங்க. மௌரிய பேரரசை நிறுவனியர் யாரு வந்து பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர் தான் நிறுவுறாரு. ஓகே. ஸோ இதோட கேபிட்டல் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு முன்னாடி பட்னா, இப்ப இருக்கக்கூடிய பட்னா தான் இப்ப பீகார்ல இருக்கு இல்லையா, முன்னாடி பாடாலிபுத்ரா அடிக்கடி எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி ஒரு 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 அவை இருக்குன்னா அதோடைய கடைசி அரசர் யாரு அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஓகே. ஸோ இதுல நந்த வம்சம், நந்தா டைனஸ்டி வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதோட கடைசி அரசர் வந்து யாரு அப்படின்னு கொஸ்டின்ஸ் வந்து உண்டு. தனநந்தர். ஓகே. ஸோ நந்தா டைனஸ்டியோட கடைசி அரசர் தனநந்தர். இவர்கிட்ட ஃபைட் பண்ணி தான் என்ன பண்றாரு, பாடாலிபுத்திரத்தை என்ன பண்றாரு, சந்திரகுப்த மௌரியர் வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. அப்போ இதுல 2 விஷயம் வந்து கேட்கலாம். ஒண்ணு, மௌரிய பேரரசை நிறுவியவர் சந்திரகுப்த மௌரியர். பாடாலிபுத்திர, அதுக்கப்புறம் நந்தர் அப்படிங்கிற தனநந்தர்ங்கிறவங்க பாத்தீங்கன்னா நந்த வம்சத்தின் கடைசி அரசர். ஓகே. ஸோ இதுல இங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கௌடியர் வந்து இந்த இதுலயே கொண்டு எழுதிக்கணும். கௌடியர் சார்ந்த விஷயங்களை நீங்க வந்து நோட் பண்ணிருக்கீங்க இல்லையா, இதுலயே போயிட்டு வந்து எழுதுங்க. கௌடியர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா சாணக்கியர் விஷ்ணுகுப்தர் அப்படின்னு வந்து இது பண்றாங்க. ஓகே. சாணக்கியர் விஷ்ணுகுப்தர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கங்கா பிளைன்ல, சோ கங்கா பிளைன்ல ஃபைட் பண்ணிட்டு நேரா என்ன பண்றாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் லொகேஷனுக்கு நோக்கி வந்து போறாங்க. ஸோ இந்த லொகேஷன்ல இவங்க பவர் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. தென் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஏரியாவை நோக்கி வந்து போறாங்க. வெஸ்டர்ன் நோக்கி வந்து போறாங்க. ரைட்டா? ஸோ இதுல தென் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் சைடு வந்து போறாங்க. வெஸ்ட்ல தான் உங்களுக்கு என்ன இருக்கு, சிந்து இண்டஸ் ரிவர் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இதுலதான் வந்து ஃப்ளோ ஆயிட்டு. தென் வந்து பாத்தீங்கன்னா நர்மதா ரிவர், உங்களுக்கு வந்து நர்மதா தவதிலாம் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். மேற்கு நோக்கி செல்லக்கூடிய ரிவர். அப்ப என்ன பண்றாரு, அப் டு நர்மதா ரிவர் வரைக்கும் சந்திரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பகுதியை எக்ஸ்டெண்ட் வந்து பண்றாரு. ரைட்டா? ஸோ இதுதான் அங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு பகுதியும் வந்து போறாரு. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் சைடுல வந்து போகும்போது இவரை அட்டாக் பண்றதுக்கு ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. ஓகே. அலெக்சாண்டருடைய படைத்தளபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா செலுகஸ் நிக்கேடர் அப்படிங்கிறவரு வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டருடைய படைத்தளபதி. செலுகஸ் நிக்கேடர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு வந்து கேட்பாங்க. ரைட்டா? சோ அவரை வந்து என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் வந்து ஃபைட் பண்ணி முடிச்சு வைக்கிறாரு. எப்போ 305ல முடிச்சு வச்ச உடனே இதுல வந்து பாத்தீங்கன்னா சிந்து நதிக்கு அப்பா, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதி அரியா, அரகோஷியா, கெட்ரோஷியா. இது என்ன கேட்பாங்க அப்படின்னா எக்ஸாம்ல, இதெல்லாம் என்ன, இது வந்து டிபார்ட்மெண்டா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ அப்ப என்ன பண்ணிக்கணும், இதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
ஸோ அதான் ஆங்கிலத்திலையும் நான் வந்து காமிக்கிறேன். என்ன கீவேர்ட்ஸோ அதை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, மெயினா வந்து பாத்துக்கோங்க. அப்ப அரியா, அரகோஷியா, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, இண்டஸ் டெரிட்டரியுடைய நேம்ஸ், ரைட்டா. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிக்கேடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க மௌரியாஸ் வந்து கொடுக்குறாங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே. ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் சொலுகோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 500 யானைகள் வந்து கொடுக்குறாரு. அப்போ கிபி கிடையாது, கிமு 305 என்ன இருக்கு, எலஃபண்டோடைய இது வந்து இருக்கு. அப்போ நீங்க என்வாயர்மெண்ட் சார்ந்ததுல ப்ராஜெக்ட் எலஃபண்ட்னா என்ன, ப்ராஜெக்ட் லைன்னா என்ன, ஸோ இம்பார்ட்டன்ட் அனிமல்ஸை பத்தி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, ரைட்டா. ப்ராஜெக்ட் எலஃபண்டோடைய இயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி 1992 ப்ராஜெக்ட் எலஃபண்ட் 1992. ஓகே. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். எப்பவும் பிப்ரவரி மாதம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஆசியா எலஃபண்ட் சார்ந்த விஷயம், ஆப்பிரிக்கா எலஃபண்ட் சார்ந்த விஷயத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா. ஸோ இப்படிதான் என்ன பண்ணணும், நீங்க வந்து தெளிவான முறையில நீங்க வந்து படிக்கணும். இதே மாதிரி ப்ராஜெக்ட் டைகர் 1973 அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. இதே மாதிரி ப்ராஜெக்ட் ஸ்னோ லெப்பார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறுத்தை இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து 2009. இந்த மாதிரி என்வாயர்மெண்ட் சம்பந்தமான விஷயத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, லிங்க் பண்ணி வந்து படிச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டீங்கன்னா என்னது போதுமானது. மேக்சிமம் இதுல இருந்தா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ப்ராஜெக்ட் டைகர் 1973, ஸ்னோ லெப்பார்ட் 2009, எலஃபண்ட் 1992. ஸோ இந்தியாவோட நீர்வாழ் தேசிய நீர்வாழ் உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா டால்பின். ஸோ இதே மாதிரி ப்ராஜெக்ட் டால்பின் வந்து பாத்தீங்கன்னா 1997, ப்ராஜெக்ட் டால்பின் 1997. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, லிங்க் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கோங்க. இப்படிதான் என்ன பண்ணணும், லிங்க் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீங்க வந்து படிக்கணும், ரைட்டா. ஸோ இதுக்கப்புறம் சந்திரகுப்த மௌரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு, ஸோ புத்த சமயத்தை வந்து தழுவுறாரு. ஓகே. சமண சமயத்தை வந்து தழுவுறாரு. அசோகர் வந்து இவர் வந்து ஜெயினு, சந்திரகுப்த மௌரியர் ஜெயினு, அசோகர் வந்து பாத்தீங்கன்னா புத்த மதம். ஓகே. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரோட பையன் சந்திரகுப்த மௌரியோட பையன். நேற்று புத்த சமயம் வந்து பார்த்தோம், சமண சமயம் வந்து பார்த்தோம், ரைட்டா. பிந்துசாரன் வந்து அரியணையில வந்து ஏறாரு. பிந்துசாரன், திகம்பராஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா. சவுத்துல கர்நாடகாவில பத்திரபாகு வந்து பார்த்தோம். பத்திரபாகு என்ன பண்ணாரு, மைசூர் பக்கத்துல கர்நாடகாவில், நேற்று ஆந்திரான்னு சொல்லிட்டனோ மாத்திக்கோங்க, ரைட்டா. கர்நாடகாவில் சிரவண பெல்கோலா அப்படிங்கக்கூடிய இடத்துல என்ன பண்றாரு, மாநாடு வந்து நடத்தியிருப்பாரு. ஓகே. ஸோ அந்த இது வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது பிந்துசாரர் அவங்க பையன் சந்திரகுப்த மௌரியர் தான் லீட் பண்ணியிருப்பாரு. அங்க நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா கங்காவளியில உங்களுக்கு அதிகமான ஃபெமைன் வந்து கிரியேட் ஆயிரும். அங்க பத்ரபாகு சவுத்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்ரபாகு சந்திரகுப்தர் வந்து லீட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துலதான் உண்ணா நோம்பு இருந்து இறக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஜெயினுடைய தத்துவம். இந்த முடி அந்த இதெல்லாம் வந்து இது பண்ணி என்ன பண்ணுவாங்க, உடலை வந்து இது பண்ணி என்ன பண்ணுவாங்க, உயிர் துறப்பாங்க. இதை என்ன பண்ணிக்கணும், நீங்க தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும், ரைட்டா. ஸோ அப்போ இந்த பத்ரபாகு தலைமையில தான் சமண மாநாடு வந்து இந்த சவுத் சைட்ல வந்து இது பண்ணுவாங்க. எந்த இடம், சிரவண பெல்கோ அப்படிங்கக்கூடிய இடத்துல, அங்கதான் வந்து சந்திரகுப்த மௌரியர் வந்து இறக்குறாரு, ரைட்டா. ஸோ அடுத்து பிந்துசாரன். ஸோ பிந்துசாரன் அப்படிங்கிறத அமிர்தக்காரன் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ரைட்டா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்த்தோம், சந்திரகுப்த மௌரியர் வந்து பார்த்தோம். ஸோ இவர் நந்தா டைனஸ்டியோட கடைசி ரூரலான தனநந்தாவை ஃபைட் பண்ணி என்ன பண்றாரு, ஸோ அதை வந்து இது பண்றாரு. ஸோ இவருக்கு சப்போர்ட்டிவா கௌடியார் வந்து இருக்கிறாரு. ஓகே. ஸோ தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய பகுதி எக்ஸ்டென்ஷன் ஆகுது. வெஸ்ட் சைட்ல நியர்பை இண்டஸ் ரிவர் வரைக்கும், சவுத் சைட்ல நர்மதா ரிவர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ செலுகஸ் அப்படிங்கக்கூடிய அவர் அலெக்சாண்டருடைய படை தளபதி என்ன பண்றாரு, அவரோட ஃபைட் பண்ணி நார்த் வெஸ்ட் சைட்ல என்ன பண்றாரு, சந்திரகுப்தா வந்து மௌரியா வந்து வின் பண்றாரு. ஸோ அரியா அந்த மாதிரி ஒரு சில பகுதியில் அவருக்கு வந்து கிடைக்குது. ஸோ தென் என்ன பண்றாருன்னா செலுகஸ்க்கு என்ன பண்றாரு, 500 யானைகளை பரிசு வந்து கொடுக்குறாரு. ஓகே.
ஸோ இந்த நேரத்துல தான் மெகர்தனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு, கிரேக்க தூதுவர் மௌரியன் கோர்ட்டுக்கு, சந்திரகுப்த மௌரியன் கோர்ட்டுக்கு வந்து வராரு. ரைட்டா, இது வந்து தெரிஞ்சு. ஸோ தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரவண பெலகோலா அப்படிங்கக்கூடிய இடத்துல பெங்களூர்ல பத்திரபாபு தலைமையில சமண மாநாடு, சமண 2 குரூப்பா வந்து பிரியும். ஸோ அந்த இடத்துல உண்ணா நேம்பருக்கு என்ன பண்றாரு, இறந்து போறாரு. ஓகே, இது வந்து தெரியும். அடுத்து பிந்துசாரா வந்து பார்ப்போம். ஸோ பிந்துசாரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அமிர்தகாரா அப்படின்னு வந்து அவருடைய பேரு. ரைட்டா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அமிதகாரன் அப்படின்னு வந்து அழைப்போம். இது அப்படின்னா எதிரிகளை அழிப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இவர் மைசூர்ல வந்து படையெடுத்து டெக்கான் பிளாட்டிவ், தக்காணத்தை வந்து கேப்சர் பண்றாரு. ஓகே, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இத வந்து திபெத் அறிஞர், திபெத்துடைய ஒரு போயிட்டு வந்து இருப்பாரு தாரநாத் அப்படிங்கிறது. இவர் அடிக்கடி ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து சொல்லுவாரு. அப்போ தாரநாத் அப்படிங்கிறவங்க யாரு காலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. ஓகே, சோ இதே மாதிரி சங்ககால இலக்கியமும் வந்து பாத்தீங்கன்னா மௌரியர்களுடைய தெற்கத்திய படையை பத்தி வந்து சொல்லுது. அப்போ சங்ககால இலக்கியங்கள் மௌரிய படையெடுப்பை பத்தி தெரிவிக்கவில்லை அப்படின்னு வந்து கேட்பாங்க. ரைட்டா, இதான் தெரியும். அப்போ இதுல பார்க்க வேண்டியது பிந்துசாரன் காதன் அப்படின்னு சொல்றாங்க, எதிரிகளை அழிப்போம்னு சொல்றாங்க. இவர் நிறைய ஃபைட் பண்றாரு, மைசூர் வரைக்கும் வந்து படையெடுக்கிறாரு, சவுத் சைட்ல படையெடுக்கிறத சங்கம் லிட்ரேச்சர் வந்து சொல்லுது. இது மட்டும் பாத்தீங்கன்னா வந்து போதும். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிரியா நாட்டு, இப்ப சிரியா இஷ்யூஸ் வந்து இருக்கு இல்லையா, உங்களுக்கு மேப்ல வந்து காமிக்கிறேன். ஸோ மேப் ஓரியன்டா சிரியா பத்தி யூபிஎஸ்ல கண்டிப்பா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்டு. ஸோ சிரியா இந்த நாடுகளை பத்தி என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். மேப் எடுத்துங்க. சிரியா பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின், மெடிட்டேரியன் சி அது சார்ந்த நாடுகளை பத்தி உங்களுக்கு எக்ஸாம்ல கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மேப் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்களோ அதை ரிலேட்டடா நீங்க வந்து படிக்கணும். ரைட்டா, இப்ப இவங்க அவைக்கு, ரைட்டா, பிந்துசாரன் அவைக்கு யாரு, சிறிய நாட்டு அறிஞர் வந்து வராரு. ரைட்டா, யாரு, டமக்கஸ் அப்படிங்கிறவர் வந்து வராரு. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்களோ அது ரிலேட்டடா நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா போதுமானது. அதை மட்டும் என்ன பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, போதும். மேப் கொஞ்சம் ஹெவி லோடாகவும் சைஸ் கொஞ்சம் அதிகம், இல்லாட்டி சிறிய மேப்னு போட்டுரும். எல்லாரும் ஸ்கிரீன் தெரியுதுல தெளிவா? ஓகே, ஸோ இதுதான் சிரியா. ஓகே, இதுக்கு பக்கத்துல லெபனான் வந்திருக்கும். மேப் வந்து பார்ப்போம். இதை வச்சு கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமா நிறைய முறை வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு மெடிட்டேரியன் சி பக்கத்து நாடுகளை வச்சு கொஸ்டின்ஸ் வந்து உண்டு பார்த்துக்கோங்க. அதனால இதை தெளிவான முறையில பார்த்துக்கோங்க. யூபிஎஸ்சில அடிக்கடி வந்து கேட்பாங்க. ரைட்டா, ஸோ அப்போ சிரியா நாட்டு முதலாம் அரசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிகோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் வந்து கிடையாது, லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ டமகஸ் அப்படிங்கிறவர் யாரு, சிரியா நாட்டு தூதுவர் பிந்துசாரன் அவைக்கு வந்து வராரு. ரைட்டா, ஸோ இதுல நிறைய ரிக்வஸ்ட் பண்ணுவாரு. இந்த மாதிரி உங்களுக்கு அரேபிக் கண்ட்ரினாலே டெசர்ட் ஏரியாவா தான் இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்திப்பழம், லைக் வந்து டேட்ஸ், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து விளையும். ரைட்டா, நிறைய வந்து கேட்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாரு, தத்துவநாதிகளை வந்து அனுப்ப முடியாதுன்னு சொல்லி ஒரு சில பொருட்களை மட்டும் வந்து அனுப்பி வைப்பாரு. ஸோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க நாட்டுல ஒரு சில ரூல்ஸ் வந்து இருக்கு. ரைட்டா, பிலாசபில. அதுக்கப்புறம் யார வந்து அஜ்விகாஸ் அப்படிங்கிறது ஒரு சமய பிரிவு. ஓகே, நேத்து கூட நம்ம வந்து பார்த்தோம் அஜ்விகாஸ் வந்து எப்படி தோன்றுச்சு அப்படின்னு. அப்ப அஜ்விகா சமய பிரிவை சப்போர்ட் பண்ணாரு யாருன்னா பிந்துசாரன். இதே மாதிரி ஜெயினிசம் புத்திசத்தை யார் எப்போ சப்போர்ட் பண்ணாங்க அந்த இதையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். இது ஓரியன்டா என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இந்த இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து மத்திய தரைக்கடல். இந்த லொகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மத்திய தரைக்கடல். ஸோ இது வந்து மத்திய தரைக்கடல் பகுதி. இது பிளாக் சி, இது காஸ்பியன் சி, இது மத்திய தரைக்கடல். இங்கதான் வந்து சூயஸ் கணவாய் வந்து இருக்கு. சூயஸ் கணவாய் இதுல இருக்கு. இது இஸ்ரேல். ரைட்டா, ஜோர்டான் வந்து பாத்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் பகுதியில என்னவா வந்து இருக்காது, மத்திய தரைக்கடல் பகுதியில டச் ஆயிருக்காது.
இஸ்ரேல் எங்கிட்டு, அதுக்கு மேல லெபனான், அதுக்கு மேல சிரியா, அதுக்கு கீழே தர்க்கி. ஓகே, கிளாபத் மூமெண்ட் வந்து மாடர்ன் இந்தியாவில் வந்து படிப்போம். ஓகே, ஸோ தர்க்கி, சிரியா, லெபனான், இஸ்ரேல். ஓகே, அதுக்குள்ள ஜோர்டான் வந்து இங்க இருக்கும். இதுக்கு இடையிலாம் டெட் சி அப்படிங்கக்கூடிய ஒரு சி வந்து இருக்கும். ஓகே, இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கு இடையில டெட் சி அப்படிங்கிறது இருக்கும். ஈரான் இங்க இருக்கு. ஓகே, ஈராக் வந்து இங்க இருக்கு. இங்க சவுதி அரேபியா, யுஏஇ, பெரிஷியன் கல்ஃப்னு சொல்லுவோம். ஓகே, பெரிஷியன் கல்ஃப் அப்படிங்கிறது இது. ஓகே, ஸோ இது வந்து மேப்ல வந்து தெரிஞ்சுக்கணும். மேப்பை வச்சு உங்களுக்கு மெடிட்டேரியன் சீக்கு இடையில இருக்கக்கூடிய நாடுகளை பத்தி கண்டிப்பா எக்ஸாம்ல ஒரு இது வந்து கேட்பாங்க. ஸோ சிரியாவில் அடிக்கடி டமாகஸ், ஓகே, அலிப்போ, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லொகேஷன். அடிக்கடி பிரச்சனை வரக்கூடிய நாடுகள் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மெடிட்டேரியன் சீயோட பார்டரா தான் சிரியா வந்துருக்கு. ஸோ இதுல அஜ்விகாஸ் அப்படிங்கக்கூடிய பிரிவை இந்த இது பண்றாரு. தென் வந்து பாத்தீங்கன்னா அசோகரை உஜ்ஜைனோட கவர்னராகவும் நாமினேட் பண்றாரு. உஜ்ஜைனோட கவர்னராகவும் நாமினேட் பண்றாரு. ரைட்டா. பிந்துசாரார் அப்படிங்கிறது அமிர்தகாரா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸ்லேவர் ஆஃப் எனிமீஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இவர் சப்போர்ட் பண்ணது அஜ்விகாஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுல சாரநாத் இங்க இருக்கு. மேப்ல வந்து பாருங்க, இந்த சாரநாத் இங்க இருக்கா, இங்க பாருங்க, சாரநாத் இங்க இருக்கு, பாடாலிபுத்திரா அங்க இருக்கு, காயா அங்க இருக்கு. இதெல்லாம் பீகார். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் ரிவர், தக்ஷசீலா அங்க இருக்கு. தக்ஷசீலா அங்க இருக்கு. நலந்தா யூனிவர்சிட்டி இங்க வரும். ஓகே, உஜ்ஜைன் மத்திய பிரதேசில் இருக்கும், உஜ்ஜைன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கோதாவரி ரிவர், கிருஷ்ணா ரிவர், கலிங்கா. கலிங்கா அப்படிங்கிறது இங்க இருக்கு, ஒடிசாவில் இருக்கு. ஒடிசாவில் இருக்கு. வெஸ்ட் சைடு அரபிக் சி, ஈஸ்ட் சைடு பே ஆஃப் பெங்கால். வெஸ்ட் சைடு அரபிக் சி, ஈஸ்ட் சைடு பே ஆஃப் பெங்கால், இங்க இந்தியன் ஓஷன். ஸோ இங்க யாரு, சோளா. சோளா வந்து தமிழ்நாட்டுல நார்த் சைடு, பாண்டியா சவுத் சைடு, வெஸ்ட் சைடு சேரா. சேரா இங்க, சோளா இங்க, பாண்டியாங்க. மேப் வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில வந்து பாத்துக்கணும். இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ரைட்டா. ஸோ அடுத்து அசோகரை பத்தி மிக முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. ஸோ அசோகர் ஓரியன்டான விஷயங்கள் இப்போ முடிக்க முடியுமா, நிறையா இருக்கு. ஸோ மீதியை நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்ப்போம். அடுத்து நிர்வாகம் இதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு வந்து மேக்சிமம் முடிச்சு விட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் பழைய வினாக்களையும் நாளைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நாளைக்கு 8:30 எப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். அதனால சிறப்பாக வந்து படிங்க, ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஸோ ஆட்சியர் கல்வி புத்தகத்தை கையில் வந்து வச்சுக்கோங்க. ரைட்டா. ஸோ ஜூம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நமக்கு ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து இதாகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ யாராவது சப்போர்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அதில் வரக்கூடிய எக்ஸஸ் அமௌண்ட்டை இங்கே சென்னையில் நம்ம ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு சில ஃபுட்டு போர்வை வாங்குறது, அதுக்கப்புறம் திருவான்மூரில் ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர் வந்து இருக்கிறாரு, டிராயிங் வரைஞ்சி தான் அவர் வந்து அவர் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. மலையில் அவருடைய நிறையா அவர் வாங்கி வச்சிருந்த டிராயிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அவருக்கு டிராயிங்க்குன்னு ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம். ப்ளஸ் ஒரு இரும்பு பெட்டி வந்து மழை பெஞ்சாலும் டேமேஜ் ஆகாத மாதிரி ஒரு இரும்பு பெட்டி வாங்கி கொடுக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா திருவான்மூர்ல அவருக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, அவர் ஏன்னா ஸ்ட்ரீட்ல இருக்கிறவர் தான், அவருக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம கொடுத்து அது மூலமா அவருக்கு அவர் லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆட்சியர் கல்வியோட இதுக்கு ஜிபே நம்பருக்கு சப்போர்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ மேக்ஸிமம் இன்னும் 2-3 நாளில் நம்ம வந்து ஜூமையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். 3 வருஷத்துக்கு மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் இல்லாமல். சப்போஸ் யாராவது அதை யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டாலும், எஜுகேஷனுக்காக கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஆட்சியர் கல்வியோட நம்பருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இதோட முடிச்சுப்போம். இந்த வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.